ஷே ஏப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. முனியப்பன் நவநாத். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இந்த கணக்கு. அரசியல்வாதி வார்டில் இருக்கிறவன் இப்போ பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கான்னா இப்போ பீரியடு முடிஞ்சு வச்சு இப்போ அவன் ஒரு பில்டிங்கில் உட்காருவான், நாற்காலி சேரில் உட்காருவான். உட்கார்ந்த உடனே அவனுடைய கட்சி ஆஃபீஸுக்கு, ஐயா நான் இந்த கோட்டாவில் இருக்கேன், எனக்கு எனக்கு எப்படியும் வார்டுக்கு இத்தனை ஓட்டு எண்ணிக்கை இருக்குது, ஆனால் பஞ்சாயத்து போர்டு கணக்கு. இவன் என்ன சொல்லுவான், பொண்டாட்டியை உட்கார வச்சுருப்பான், அவளுக்கு பதவி இப்போ போயிருக்கோம், இப்போ அடுத்தாவில் பதவி பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகுவான், அதுக்கு மேலே உள்ள பதவிக்கு ரெடி ஆகுவான் இந்த அரசியல்வாதி. இப்போ கணக்கு நல்லா முழிச்சு பார்த்து ஆட்டிடுங்கப்பா. உங்களுக்கு இந்த இதை கொடுத்துருக்காரு, என்னது பச்சை மிளவா, தக்காளி, வெங்காயம், சரியா, இதெல்லாம் கொடுத்துருக்காரு. எரிக்கிற அளவுக்கு அவங்க உடம்பு எரியணும், குடி போதையில் எரியணும். எரியல ஒருத்தர் கடிக்கணும், ஒருத்தர் அடிக்கணும், ஒருத்தர் வெட்டு குத்து வரணும், ஒருத்தர் ரோட்டு காட்டில் படுக்கணும். அப்போ முட்டி மோதி அடிக்க அழகு மோதையில் அப்போ என்ன கணக்கில் வரும்? அதுதான் கணக்கு. முற்றுப்புள்ளி வச்ச கணக்கு, கடவுள் வச்ச கணக்கு, முற்றுப்புள்ளி வச்ச நேரம் அந்த நேரம் வரும். இதுதான் கணக்கு. சரிப்பா, இதான் அடுத்து காலப்பா. அடுத்து பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவன் பொண்டாட்டி, புருஷன் பொண்டாட்டியுமா இருப்பாங்க. இப்போ இந்த கைலாசத்துக்கு எதிர்பூர்லேருந்து தெற்குப்பாளையம், ராஜபாளையம், சிவகிரி, சேத்தூர், எப்படி இப்படி கன்னியாகுமரி, பாபநாசம், இப்படியே ராஜபாளையம், தெற்குப்பாளையம், மதுரை, சிலியத்தூர், இப்படியே பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கானா அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு இவனும் போய் நாங்கள் 2 பேரும் அந்த பேப்பர், இது பஞ்சாயத்து போர்டு கணக்கு முடிக்கணும்ல, வார்டு வரைக்கும் வீடு வரைக்கும் நாங்கள் ஏறி உங்களுக்கு துடைக்க வேண்டி 2 கட்சிக்காரன். இப்போ 2 கட்சிக்காரன் தான் மோதுதான். இடப்பட்ட கட்சிக்காரன் இப்போ நான் மாநாடு போட போகிறோம்ங்க. அவன் இதோட ஒருத்தன் தொலைஞ்சான். ஏன்னா மாடு பத்திரி போனாலப்பா தேனி மாவட்டத்தில், அவன் இதோட தொலைஞ்சான். மாநாடு போட போகிறான், இப்போ மாட்ட போகிறான். அவன் இப்போ இதோட மாநாடு போடுவான், மாட்டுவான். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் மாட்டியிருக்கான். இப்போ புது கட்சிக்கார நடிகர் மாட்டியிருக்கான். 2 ஆச்சா. இப்போ 3வது மாநாடு வருது. 3வது மாநாடு வரையில் மாநாடு பிடிப்பார். வானரப்படை வச்சு சுத்தமாக தடை வெள்ளிட்டு போயிடுவார் இவனை. புரியுதா? என்னப்பா தேனி மாவட்டத்தில் மாடு பற்றினாலப்பா, இதுக்கு மாடு பறவைகள், விலங்குகளுக்கு அதை அடிக்கக்கூடாதுன்னு எவனா கேட்டிருக்கானா? கேட்க மாட்டான். இப்போ அரசியல்வாதி இன்றைக்கி வரைக்கும் நாய்க்கு ஏதாச்சும் எவனா வாயை திறந்து பேசியிருக்கானா? பேச மாட்டான். கண்டாரோலி திருட்டு பே, 1ஆம் நம்பர் திருட்டு பே, திருட்டுலேயும் திருட்டு, கேடுகட்ட திருட்டு பே. சரியா? சரி, பஞ்சாயத்து போட்டு வருவோம். இவன் என்ன செய்வான், வார்டில் நாங்கள் இருக்கோம் 10, 20 வார்டு, 30 வார்டு, 10 வார்டு இருக்கவங்கள கூப்பிட்டு, உனக்கு இத்தனை லட்சம் தாரோம், நீ போய் வீடு வீடாக போய் பின்னாடி அந்த பேப்பரை தொடச்சி நக்கி நீயும் 2 பேரும் சேர்ந்து நக்குங்க, மாற்றி கிஸ் அடிங்க. பெண்ணு ஆணுமா நீங்கள் ஒவ்வொரு வீட்டுகளில் மோட்டு முத்திரை போடுறதுக்கு கிஸ் அடித்தோடனே பின்னாடி அந்த பேப்பரை, செத்த பேய் பேப்பர், காகித பேப்பர், பண பேப்பர் அச்சடித்து விளையாடுதானா, இந்த பேப்பரை நக்க விட்டுருக்கலாம்ப்பா. அவன் பஞ்சாயத்து போர்ட்டில் ஓட்டு கேட்குறவன், வார்டில் கேட்குறவன், எம்எல்ஏ கேட்குறவன், இவனே போய் நக்க போயிடுவான். நக்கி தொடச்சி போயிடுவான், நசமாக போயிடுவான். இதோட முடிஞ்சு வச்சு நக்குதல் போடுதாரு 3/4